இயக்குனர் இமயம் பாரதிராஜா இறந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. ஏன்னா, அவருடைய மரணம் இயற்கையாகவே இருந்தாலும் கூட, மிகுந்த மன அழுத்தத்தின் காரணமா, அதாவது 2025 தன்னுடைய மகனோட இறப்ப தாங்க முடியாம 1 வருடமா கிட்டத்தட்ட மிகுந்த மன உளைச்சல்ல இருந்து, அதனுடைய விளைவா தான் இன்னைக்கு அவர் இறந்திருக்கிறாரு. இந்த வீடியோல நம்ம என்ன ஒரு முக்கியமான தகவல பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மனைவிய 1 வருட காலம் பிரிஞ்சிருந்தாலும் கூட, தன்னுடைய மனைவி கிட்ட அவரு இறக்கும் முன்னாடி கடைசியா சொன்ன விஷயங்கள தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகன் மனோஜ் பாரதிராஜா இறந்ததுக்கு அப்புறமேலு பாரதிராஜா தனிமையில விடப்பட்டாரு அப்படிங்கிறது தான் ஒரு சொல்ல முடியாத ஒரு கவலையா அவருக்கு இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம தன்னுடைய மகனோட இறப்பல் அன்னைக்கு மா பாரதி ராஜாவ கிட்டத்தட்ட நிறைய பேரு சீமான், சிம்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு தேத்த முயற்சி பண்ணாங்க. ஆனாலும் அவருடைய அழுகை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய கவலைய குடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம மகனுடைய இறப்புக்கு அப்புறமேலு மருமகளா இருக்கட்டும், இல்ல மனைவி, மகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் அப்புறம் அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நிறைய நாள் தனிமையில இருக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது, என்ன செய்யறதுன்னே தெரியாம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ராஜா ரொம்பவும் தனிமையில விடப்பட்டிருக்காரு. அந்த சமயத்துல தான் தன்னுடைய மனைவி கிட்ட சொன்ன விஷயம் அவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தன்னுடைய மனைவி கிட்ட அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் இறந்ததுக்கு அப்புறம் கூட மருமகளையும் பேர குழந்தைகளையும் நீங்க ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம மனோஜ் இல்லாத குறை அவங்களுக்கு எப்பவுமே தெரியக்கூடாது. மனோஜ் இருந்திருந்தா இப்படி நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் அவங்க ஃபீல் பண்ணாத அளவுக்கு அவங்கள பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகள்களை விட தன்னுடைய மருமகளை நல்லபடியா பாத்துக்கணும், அவங்களுக்கு நிறைய செய்யணும் அப்படிங்கிறத தன்னுடைய மனைவி கிட்ட அறிவுறுத்தி இருக்காராம். அது மட்டும் இல்லாம அவருடைய இறப்புல அவருடைய மனைவி மற்றும் மகள்கள் வந்தது. அது மட்டும் இல்லாம ராதிகா சரத்குமார் மற்றும் கங்கை அமரன் சார் இருவருக்கும் இடையான சண்டை அப்படிங்கிறது அவருடைய இறப்புல மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கங்கை அமரன் பாரதிராஜாவோட வைஃபை பார்த்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப எதுக்காக இங்க வரீங்க, இதுக்கு மேல எதுக்கு வரீங்க, அவனை தனிமையில விட்டுட்டு போயிட்டீங்க, இன்னைக்கு அவன் இறந்துட்டான், இதுக்கு மேல எதுக்காக அவனை வரீங்க, அவன் தனிமையில இருக்கும் போது அவனை பாக்குறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆவேசமா கத்திருக்காரு. அவரை எப்படியோ கன்சோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க ராதிகா சரத்குமார். இந்த மாதிரி இடத்துல இப்படி பேசக்கூடாது, விடுங்க, அவங்களுக்கும் வருத்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய மனைவி மற்றும் அவருடைய மகள்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு அப்புறமா போயிருக்காங்க.